மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஹேர் க்ரோத் சம்மந்தப்பட்டு தான் நம்ம அந்த பதிவுல பேச போறோம். பொதுவாக ஆண்களும், பெண்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஹேர் க்ரோத் தான். முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. முடி உதிர்தல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமே. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூந்தலை வைத்து ஒரு கவிதை பாடுனாங்க. நெறைய அத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருவிளையாடல்ல கூட அந்த கூந்தல வச்சு தான் ஒரு பெரிய ஸ்டோரியே போகும் இல்லையா? ஆமா. அப்ப அந்த கூந்தல்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தாங்க. அ நீளமான கூந்தல். அது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முழங்கால் வரை தொங்கும் அந்த கூந்தல். அப்படியெல்லாம் இருந்தவங்க மத்தியில, இன்னைக்கு அவங்களுடைய வாரிசுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா, முடி அதிகமா உதிருதுன்னு சொல்லிட்டு கிராப் வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன? அப்ப அது தெரிஞ்சா தான் நம்ம அத கிளியர் பண்ண முடியும் இல்லையா? பொதுவாக இதற்கு அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ஒரு வேளை கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அவர்களுக்கு முடி உதிர்தல் அதிகமா நடக்குங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா தான் இருக்கு. அவங்க உணவுகள்ல இத சாப்பிடலாமா? அத சாப்பிடலாமா? இது வேணாம், அது வேணாம், அது பிடிக்காது, இது பிடிக்காது, இந்த டேஸ்ட் பிடிக்காது, இந்த கலர் பிடிக்காதுன்னு நெறைய விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே இதுக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அப்ப ஹீமோகுளோபின நீங்க பார்த்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் குறைய விடாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாலே, உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற அந்த பிரச்சனை வராம தடுக்கலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்றோம் அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான். அன்னைக்கு ஷாம்பே இல்லாத காலத்துல, அன்னைக்கு கரும்ப மண்ணெல்லாம் எடுத்து பயன்படுத்துனாங்க. சீயக்காய அவர்களே தயார் செய்து அவங்க பயன்படுத்துனாங்க. அன்னைக்கு நல்ல நீளமான கூந்தல் இருந்தது. தலைமுடி உதிர்தல் அப்படின்ற அந்த பிரச்சனையும் கூட வராமயே இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஷாம்பு தான். வெளியில தயார் பண்ணப்பட்ட அந்த கெமிக்கல் ஷாம்பு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஷாம்பு பயன்படுத்தின காலத்துல தான் நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அப்படின்றது அதிகமாயிருச்சு. இங்க தான் நம்ம கவனிக்கணும். அதான் ஒரு விஷயம். இப்ப அடுத்து இது தலைமுடி உதிராம இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு. ஹேர் அ ஒயிட் ஹேர் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு. ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு ஷாம்பு. அடர்த்தியா இருக்கிறதுக்கு, ஹேருக்கு புரோட்டீன் குடுக்குறதுக்குன்னு சொல்லி, ஷாம்புலயே இன்னைக்கு ரொம்ப வெரைட்டியா ஷாம்பு வந்துருச்சு. ஆனா. ஆனா பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அது இன்னும் சரியா கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதையுமே தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது மட்டும் தான் அதுக்கு சாத்தியமாகுது அப்படின்ற ஒரு விஷயம். கரெக்ட். அப்ப இங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அடிப்படையான தேவை? எது நம்மகிட்ட அப்பன்னா குறைஞ்சிச்சு? எப்பவுமே நீங்க ஒரு பொருள ஒரு சத்து வேணும்னா, ஒரு பொருள் ஒண்ணு சாப்பிடுறீங்கன்னா, அந்த சாப்பாடு உள்ள போயி செரிமானமாக்குறதுக்குன்னு சொல்லி சில சிஸ்டம் இருக்குது. அது செரிமானமாகி அதிலிருந்து சத்த எடுத்து, அந்த சத்த நமக்கு தேவையான இடத்துக்கு குடுக்கும் பாருங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனா அத நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா வெளியில இருந்து கொண்டு குடுத்துடலாம்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் நமக்கு நெறைய நமக்கு அந்த பூர்த்தி அடைய மாட்டேங்குது. தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கிறோம்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு நமக்கு வைட்டமின் டி குறைபாடு அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா, சூரிய ஒளியில டைரக்ட்டா நம்ம உடம்பு கிரகிச்சு நமக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா? அது 100% பயன்படுத்திக்கிறோம். நமக்கு அது லாங் டயத்துக்கு இருக்கும். ஆனா, அதுவே நீங்க ஒரு வைட்டமின் டிக்கு ஒரு சப்ளிமெண்ட் கேப்சூல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பற்றாக்குறையா தான் இருக்கும். அப்ப சாப்பிடும் பொழுது கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கும். அத விட்ட உடனே அடுத்த மாசம் திரும்பவும் குறையும். அப்ப ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே இருங்கன்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அதுதான். அதனால ஆர்ட்டிபிஷியலா வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த உடம்பு ஏத்துக்கிறது இல்ல அப்படின்றது தான் இதுல உண்மையான விஷயம். கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுது. நீங்க கால்சியத்துக்கு நெறைய உணவு முறைகள்லயே நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அது நிரந்தரமா நின்றும். ஆனா மாத்திரைகள் எடுத்து சரி பண்ணப்படும் பொழுது பாருங்க, அப்போதைக்கு கால்சியம் சரியாயிருது. 6 மாசம் கழிச்சு கால்சியம் குறைஞ்சிருச்சுன்னு தான் வருது. இவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி நமக்கு ஹேருக்குரிய புரோட்டீனும் நீங்க உங்களுடைய உணவு முறையிலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அப்ப உணவு முறைகள்ல புரோட்டீன் சார்ந்த உணவுகள் சரிங்களா? ஆமா. நட்ஸு, பாதாம் பருப்பு போன்ற உணவுகள உங்களுடைய உணவுகள்ல அவசியம் சேர்த்துக்கங்க. அது உங்களுக்கு அந்த ஹேருக்கு தேவையான புரோட்டீன குடுக்கும். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அடுத்ததாக இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான வெப்பம். இந்த முடியோட வேர்க்கால்கள்ல ஈரப்பதம்ன்றது இருக்குங்க. இந்த ஈரப்பதம் எப்பலாம் குறையுதோ, அப்பதான் உங்களுக்கு தலைமுடி அதிகமா உதிர ஆரம்பிக்குது. இந்த ஈரப்பதம் குறையறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓவர் ஹீட். அங்க தலைப்பகுதி அதிகப்படியான வெப்பமடைதல் தான். இது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு.
அப்ப அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் உடல் சூட்டை தணிப்பதற்காக ஆயில் பாத்ன்ற ஒரு முறைய கொண்டு வந்தாங்க. அப்ப ஆயில் பாத் எடுக்கப்படும் பொழுது, அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைப்பகுதிய, அதோடைய வேர் பகுதிய கூல் பண்ணிரும். இது பெஸ்ட். அப்புறம் முடி நல்லா வளர்றதுக்குன்னே அவங்க சாப்பிட்ட உணவுகள்ல கருவேப்பிலைய சேர்த்துக்கிட்டே வந்திருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, கருவேப்பிலைய எடுத்து போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது பொங்கலா இருந்தாலும், சாம்பாரா இருந்தாலும் கருவேப்பிலைய தூக்கி போட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் நமக்கு முடிய அடர்த்தியா வளர்வதற்கும், நீளமா வளர்வதற்கும் சப்போர்ட் பண்ணும். தினம்தோறும் காலையில கருவேப்பிலை ஜூஸ் நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு முடி நல்ல குரோத்துக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 10லேருந்து 15 நாளைக்குள்ளேயே முடி உதிர்தல் வந்து கண்ட்ரோலா இருக்குன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது அதற்கு அந்த கருவேப்பிலைக்குன்ற ஒரு தன்மை இருக்குது. எடுத்துக்கலாம். ஆனா, இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த முடி உதிர்தலுக்கு. நீங்க எல்லாம் கரெக்ட்டா வந்து பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா கரெக்ட்டா ஆயில் பாத் பண்றீங்க. இப்படி எல்லாத்துக்கும் அதாவது உரம் போட்டு நீங்க வந்து முடிய வளர்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் பண்ணுனாலும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, முடி கன்ஃபார்மா உதிரும். அது என்ன அப்படின்னம்னா, ஸ்ட்ரெஸ். நீங்க நல்லா பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல எப்போ உங்களுக்கு முடி அதிகமா உதிர்ந்துச்சுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் நீங்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க. இப்ப தினம்தோறும் முடி உதிரலாம். அது ஒரு 4 முடி உதிருது, 3 முடி உதிருது. டெய்லி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதிருது. ஆனா நல்லா ஹேப்பியா தான் இருக்கேன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா முடி கொத்து கொத்தா கொட்டுச்சு பாருங்க. அப்பயெல்லாம் அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல, கவலையில் இருக்கப்படும் பொழுது உங்களுடைய முடி உதிர்தல் அதிகமா நடக்கும். அவ்வளோதான் விஷயமே. ஏன்னா, உங்களுடைய எண்டோகிரைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கப்படும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கப்படும் பொழுது, நல்லா அது வந்து உற்பத்தி ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க அந்த சமயத்தில கவலையிலயும், பதட்டத்திலயும், பயத்திலயும் இருந்தீங்க அப்படின்னா, முடி உதிர்தல்ன்றது கன்ஃபார்மா நடக்கும். நெறைய பேர் பாருங்க தைராய்டு பேஷண்ட்ஸு முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உதிர்ந்து அந்த பெண்களுக்கே நெறைய தலையில சொட்ட சொட்டையா இருக்கிற மாரிலாம் இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு தைராய்டு இருக்குது. அது அந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி. இதற்கு காரணமும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். அடுத்து தைராய்டும் இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருந்துச்சுன்னா, கன்ஃபார்மா அதிகமா விழுகும். அப்ப உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு தலைமுடி உதிர்தல உங்களால நிரந்தரமா கட்டுப்படுத்த முடியும். இப்ப இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நைட்டு நல்லா தூங்குங்க. நைட்டு நல்லா தூங்குனாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு பாதி குறைஞ்சிரும். அந்த தூக்கத்த கெடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிந்தனைகள போடும்பொழுது தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அடுத்து. இது போக நீங்க வந்து பல உணவுகள் கொஞ்சம் அதிகமா எடுத்தீங்கன்னா, குறிப்பாக இரவு பல உணவுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இந்த பல உணவுகள்ல குறிப்பாக கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்ப கொய்யாப்பழம் ஒண்ணு போதும். நமக்கு நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். குறிப்பா தலைமுடி உதிர்தலை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்ப தலைமுடி வளர்ச்சிக்கும் அது சப்போர்ட் பண்ணும்னு சொல்லலாம். அப்ப பழங்கள் எடுத்துக்கங்க. அதுல குறிப்பா கொய்யாப்பழம் எடுத்துக்கங்க. இரவு நேரமா எடுத்துக்கங்க. நல்ல உறக்கம் உங்களுக்கு வரும். இது பெஸ்ட். கருவேப்பிலை ஜூஸ் அது காலையில எடுத்துக்கங்க. நட்ஸு நட்ஸ்ல நீங்க பாதாம் பருப்பு இதெல்லாம் நட்ஸ் எடுத்தது போக, விதை உணவுகள் நீங்க எடுத்துக்க சரிங்களா? ஆமா. சியா சீடு, பூசணி விதை அது மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இது மாரி விதை உணவுகள் நீங்க எடுத்துக்கங்க. அத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு கீர் ஏன்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் மாரி அடிச்சு கூட நீங்க சாப்பிட முடியும். சரிங்களா? ஆமா. அப்படி வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். 1. அதுபோல வந்து நம்முடைய தலைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸர்சைஸ் சொல்றேன். அத நீங்க பண்ணுங்க. அதுவும் முடி வளர்ச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தினது போக, எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு விஷயம். நம்மளுடைய தலைப்பகுதியில டேப் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கையில இந்த 4 விரல் இருக்குது பாருங்க. இந்த 4 விரல் பகுதியையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே வந்து டேப் பண்றது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒன் சைடு ஃபுல்லா எல்லா ஏரியாவையும் அப்படியே பண்ணுங்க. இதே மாரி இந்த ஏரியாவ இப்படி கொண்டு வரீங்கன்னா, ஒரு டைம் அப்படின்னா, இதே மாரி திரும்ப 2வது முறை, 3வது முறை. ஒரு 9 முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவ இப்படி டேப் பண்ணுங்க. அதேபோல இந்த சைடு, ஃப்ரண்ட், பேக் எல்லாமே. இது என்னன்னா, இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். அந்த ரூட்டுக்கு நல்ல சர்க்குலேஷன குடுக்கும். கழிவுகள அங்க அங்க ஏதாவது தேக்கம் இருக்குன்னா வெளியேத்திரும். பெஸ்ட். அதுபோல இந்த சர்வாங்காசனம் சொல்லுவோம். தலைப்பகுதிய வந்து கீழ வச்சு, கால 2ம் மேல தூக்குறது. அது மாரிலாம் கூட நீங்க யோகா பண்றீங்கன்னா, அத பிராக்டிஸ் பண்ணுங்க பெட்டர். அடுத்தது ஹீமோகுளோபின் அவசியம் இன்கிரீஸ் பண்ணணும்.
அதுக்கு நீங்கள் நம்ம ஏபிசி ஜூஸ் சொல்லுவோம் பாருங்க, தினந்தோறும் எடுங்க பெட்டர். ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு தலைமுடி உதிர்தல்ன்றது கட் ஆயிரும். முடி நல்லா அடர்த்தியாக க்ரோத்தாக வளருங்க. இவை அனைத்தையும் நீங்கள் ஈஸியாக எளிதாக கடைபிடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதை நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் நம்மளுடைய வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான். பயன்படுத்தி இன்னைக்கு அவர்களுடைய ஃபீட்பேக்கை வந்து பெற்றுக்கிறோம். இதையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து தலைமுடி அடர்த்தியாக வளர்ந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.